குரு பரம்பரையை தினமுமே நினைச்சுக்கிறது முக்கியம். பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார், விஷக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், எம்பெருமானார், 10வது ஆச்சாரியனாக மிக உயர்ந்த எம்பெருமானார் அங்கு எழுந்தருளி உள்ளார். அப்ப ராமானுஜருடைய பெருமையை நேர தேவ பெருமாளை சொல்லிட்டார். அப்ப அந்த குரு பரம்பரா சம்பந்தம், ராமானுஜர் சம்பந்தம் இருந்தால்தான் யாருக்குமே மோட்சம். அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வழியாது பஞ்சசம்ஸ்காரம் தான் வழி. பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் இருந்தா போறாது, அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதன்படி நாம வாழ வேண்டும். யாரிடத்திலையும் பொய் கூறுவதோ, புறங்கூறுவதோ, மாற்றானுடைய பொருளுக்கு ஆசைப்படுவதோ, அவைஷ்ணவமான பதார்த்தங்களை தொடுவதோ, தாழ்ந்த சொற்களை கொண்டு பேசுவதோ, நமக்கென்னே வாழ்ந்து முடித்து விடுவதோ, இது ஏதும் செய்வது கூடாது. பரம ஸ்ரீ வைஷ்ணவர்களாய், பரம பாகவதர்களாய் நித்திய அனுசந்தானம், திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, அமலநாதிபிரான், கண்ணனின் சிறுத்தாம்பு, இதெல்லாம் உயர்ந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள். அதை தினப்படியே ஒரு தரமான சொல்லணும்.